சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வீட்டில் கன்னி தெய்வ நடமாட்டத்தை உணர்த்தும் 5 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி தெய்வம் அப்படின்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை திருமணமாகாமல் இறந்தால் அந்த பெண் குழந்தையின் ஆன்மா கன்னி தெய்வமாக அந்த வீட்டை பாதுகாத்து நிற்கும். ஒரு சிலர் கேட்கலாம், அப்போ சின்ன குழந்தைங்களும் கன்னி தெய்வமாக இருக்குமா? ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதிக மருத்துவ வசதி இல்லாமல் ஒரு 10 குழந்தைங்க அவங்களுக்கு பிறந்துச்சுன்னா ஒரு 2-3 குழந்தைங்க பிறந்திருக்கும். 2-3 குழந்தைங்க பிறந்து 1 மாதத்துலேயே இறந்துருக்கும். இந்த குழந்தைகளோட ஆன்மாலாம் பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வ அந்த குடும்பத்தின் குலதெய்வத்துடன் சேர்ந்துடும். இது ஏன் இப்படி நான் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தைங்க இறக்குறாங்க அப்படின்னா யம தூதர்கள் வந்து அந்த ஆன்மாவை எடுத்து செல்ல வருவார்கள். அப்போது அந்த ஆன்மா சொர்க்கத்திற்கு செல்லாமல் என்னோட அப்பா அம்மா வீட்டிலேயே தான் நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது, ஒன்று அந்த குழந்தைகள் குலதெய்வத்திடம் சரணாகதியாக வேண்டும், அல்லது உங்கள் வீட்டில் தெய்வமாக, அதுவும் கன்னி தெய்வமாக இருந்து உங்களை காத்தருளும். அப்படி அந்த குடும்பத்தில் இறக்கக்கூடிய பெண் குழந்தைகளை நம்ம தை வெள்ளி மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அல்லது அவங்க இறந்த தேதி தெரிஞ்ச அந்த நேரங்களில் அவர்களை நம்ம வழிபாடு செய்யும் போது ஷார்ட்ஸில் என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சது. ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள ப்ளே பட்டனில் இருக்குது, கட்டாயம் பாருங்கள். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.